வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் வந்து லாஸ்ட் இயர்ல நம்ம மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்றதுக்கு பிளாட்ஃபார்ம் ஃபீ இல்லனா கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 1 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 3 ரூபாய் வரைக்கும் நமக்கு மொபைல் ரீசார்ஜுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மற்ற சர்வீஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ கொடுத்திருக்கிற நியூ அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கூகுள் பே மூலமா வந்து நிறைய பேர் நிறைய டிரான்சாக்ஷன் வந்து பண்றதுனால அவங்களோட இன்னும் ஒரு சில சர்வீசஸை நீங்க வந்து யூஸ் பண்றதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசா கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படிங்கிற ஒன்றை வந்து சார்ஜஸ் வந்து பண்ண போறதா இப்போ வந்து ஒரு புது அப்டேட் வந்து வந்திருக்குது. ஸோ இதுல வந்து எதுக்கெல்லாம் வந்து சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க, எவ்வளவு சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க, கூகுள் பேயை அவாய்ட் பண்ணி ஸோ நம்மளோட பணத்தை வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணலாம், அதுக்கு மாற்று நிகரான ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் எது, நெக்ஸ்ட் வந்து நம்ம அதிகமா வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம எந்த ஆப்ஸை யூஸ் பண்ணால் நமக்கு நிறைய கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து வொர்த்தபுளா இருக்கும். ஸோ இன்னைக்கு அதை பத்தின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள் பேல வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் மொபைல் ரீசார்ஜை வந்து ஃப்ரீயாவே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் கூகுள் பே, ஃபோன்பேல. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படிங்கிற ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம வந்து சின்ன அமௌண்டா டாப் அப் வந்து பண்ணும்போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபாய் இல்லை 2 ரூபாய் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. பட் நம்ம வந்து மந்த்லி பேக் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஃபீ மட்டும் 3 ரூபாய் வரைக்கும் கூகுள் பேல சார்ஜஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா மற்ற சர்வீசஸ் எதுக்குமே வந்து சார்ஜஸ் வந்து பிடிக்கல. இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பேயை யூஸ் பண்ணி மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றவங்களும் அதே மாதிரி பில் பேமெண்ட் பே பண்றவங்களும் ரொம்பவே அதிகமாயிட்டாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பேயோட டிமாண்ட் அதிகமாகுது. இதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில சர்வீஸுக்கு சார்ஜஸ் வந்து பிடிக்க போறதா இப்போ வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அது எதுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து கூகுள் பே அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பே பண்றீங்க அப்படின்னா இனிமே அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து பிடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பில்லுக்கான டாக்ஸை வந்து இது மூலமா பே பண்ணாலும் சரி, அதே மாதிரி சிலிண்டர் புக்கிங் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பே மூலமா பே பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான சர்வீசஸ் எல்லாத்துக்குமே இனிமேல் வந்து கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படிங்கிற ஒன்றை வந்து சார்ஜஸ் வந்து பண்ண போறதா தான் இப்போ வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 0.5% இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 1% வித் ஜிஎஸ்டியோட சார்ஜஸ் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கிரெடிட் கார்டுல இருந்து பே பண்ணாலும் சரி, டெபிட் கார்டுல இருந்து பே பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமா வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அதிகமா நம்ம டிரான்சாக்ஷன் வந்து பண்றதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான கட்டண சேவைகளை இது மாதிரி சேவைகளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட்டணத்தை வசூல் பண்ணிக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு இனிமே வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷனை தேவையில்லாம யூஸ் பண்ணி உங்களோட மணியை வந்து தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணணும், இல்லை வேற எதுக்காவது பில் பேமெண்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னா கூகுள் பேயை அவாய்ட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்க. அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் ஈஸி பேமெண்ட். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மொபைல் ரீசார்ஜ், அப்புறம் டிடிஹெச் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டி பில்லு, அதுக்கப்புறம் சிலிண்டர் பில்லு இது மாதிரி நீங்க எல்லா விதமான பில் பேமெண்ட்டுமே நீங்க வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா நீங்க வந்து பே பண்ணிக்க முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கூகுள் பே யூஸ் பண்றேன், ஃபோன்பே யூஸ் பண்றேன், பேடிஎம் யூஸ் பண்றேன். இது எல்லா அப்ளிகேஷனும் எங்கிட்டையும் இருக்குது. ஆனா இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் ஒரு நாளும் மொபைல் ரீசார்ஜோ இல்லை டிடிஹெச் ரீசார்ஜோ வேற ஏதாவது பில் பேமெண்ட்டோ நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை தான் யூஸ் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீபெய்டு மொபைல் ரீசார்ஜ், போஸ்ட்பெய்டு ரீசார்ஜ், டிடிஹெச், எலக்ட்ரிசிட்டி பில் இது எது யூஸ் பண்ணாலும் நீங்க எந்த ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீயும் பே பண்ண தேவை கிடையாது. அவங்க உங்களுக்கு கமிஷன் வந்து தராங்க. உங்களோட மொபைலுக்கு எந்த ரீசார்ஜ் வந்து பண்றதா இருந்தாலும் இந்த கமிஷன் சாட்டை வந்து பாருங்க. இதுல நீங்க பிஎஸ்என்எலுக்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 4.5% வரைக்கும் கமிஷன் தராங்க. பிறகு எதுக்காக நீங்க தேவையில்லாம கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷனை யூஸ் பண்றீங்க? இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே இது மாதிரியான அப்ளிகேஷன் எல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான பேமெண்ட் அப்ளிகேஷன்ஸ் நிறைய பேர் பிரைவேட்டாவே வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை தான் யூஸ் பண்ணி நீங்க பே பண்ணணும் அப்படின்னு இல்லை. இதே மாதிரி மொபைல் ரீசார்ஜ் மூலமா நீங்க ஏர்ன் பண்றதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் லான்ச் ஆயிருக்குது. அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இனிமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு டெலிஃபோன் பில்லு வந்து பே பண்றது, அதே மாதிரி சிலிண்டர் பில்லு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில்லு இது மூலமாலாம் நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா 1 ரூபாய் 2 ரூபாய் உங்களுக்கு தான் வந்து கேஷ்பேக்
வந்து கிடைக்கும். இதே இது ப்ரீபெய்ட் ரீசார்ஜ்லாம் வந்து பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ₹3 அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசார்ஜுக்கு ₹60 ₹70 வரைக்கும் இதுல வந்து உங்களுக்கு மணி வந்து சேவ் ஆகும். இது வந்து ரொம்பவே ஒன் ஆஃப் த ஒர்த்தபுளான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து இதை யூஸ் பண்ணி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு வந்து கூகுள் பேயோ ஃபோன்பேயோ வந்து இந்த கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்தாங்களோ அன்னையிலேருந்து அதை நான் யூஸ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் ஒருத்தரோட மொபைல் நம்பருக்கு நம்ம பணத்தையே அனுப்பிட்டு இருக்கிறோம். பட் தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் அந்த தப்பையும் வந்து பண்ணாதீங்க. இதுக்கு பதிலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற மெயின் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பீம் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன், இந்த சர்வரை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா அப்ளிகேஷனுமே இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. நீங்கள் எங்கே இருந்து பே பண்ணாலும் கடைசியாக அது வந்து இதோட சர்வரில் போய் தான் பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா அப்ளிகேஷனும் வச்சிருக்கேன். ஆனால் மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக இந்த பீம் ஆப்பை யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் சர்வர் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்களுக்கு ஃபோன்பேயும் ஒர்க் ஆகாது, கூகுள் பேயும் ஒர்க் ஆகாது. இதுதான் மெயின் சர்வர், மெயின் என்ஜினே இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அதுவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கேன் அண்ட் பே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நீங்கள் மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட அனதர் ஒன் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். எல்லா விதமான ஆப்ஷனுமே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ்லயும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது இன்னைக்கு ரேஞ்சில் ₹1 கூட கேஷ்பேக் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அஃபிலியேட் லிங்கை தான் உங்ககிட்ட ஷேர் பண்றாங்க. அதாவது வந்துட்டு இப்போ ஐடிஎஃப்சி பேங்க்ல ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, அப்புறம் வந்துட்டு பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ல ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, அப்புறம் வந்து ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிராட்ச் கார்டு நம்ம ஸ்கிராட்ச் பண்ணும்போது வரும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அஃபிலியேட்டிங், அதாவது நமக்கு கேஷ் வந்து கொடுக்குறோம், நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல அவங்களோட அஃபிலியேட்டிங்கை நம்ம கிட்ட வந்து ப்ரொமோட் வந்து பண்றாங்க. இது தெரியாம நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஸோ ஆஃபர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கூகுள் பேல இதுதான் வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதுல ₹1 கூட கேஷ்பேக் வந்து கிடைக்காது. அப்போ இதுல கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு அதை நான் லைவா காமிக்கிறேன். இது வரைக்கும் நான் என்னென்ன டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ் கடையில் நான் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேன். எவ்வளோ ₹423 வாங்கியிருக்கேன். இதில் எனக்கு வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு பாருங்க, ₹3 எனக்கு வந்து கேஷ்பேக்காக வந்து கிடைச்சிருக்குது. நான் ரெகுலராக இந்த அப்ளிகேஷனை தான் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ சம்டைம் வந்து கேஷ்பேக்காக வந்து கிடைக்கும், சம்டைம் வந்து கிடைக்காமே போகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ₹3 கிடைச்சிருக்கு பாருங்க. இதுவும் வந்து நமக்கு கேஷ்பேக்காக வந்து கிடைச்சது தான். 2 டேஸ்க்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே எனக்கு வந்து கேஷ்பேக் வந்து கிடைச்சது. இதில் ஒரு ₹3 இருக்குது பாருங்க. அடுத்தது வந்து இதில் ஒரு ₹4 கேஷ்பேக் வந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ₹4 கேஷ்பேக் வந்து கிடைச்சிருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ₹4 கேஷ்பேக் வந்து கிடைச்சிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்பிசிஐ பீம் அப்படின்னு வருதுல, இது மாதிரி வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் வந்த அமௌண்ட்டு. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்காவது பேமெண்ட் வந்து பண்ணிங்கன்னா அவங்களோட பேர் வந்து இதில் வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ₹3 கேஷ்பேக் வந்து கிடைச்சிருக்கு பாருங்க. ஸோ இது மாதிரி நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லா பேமெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் நான் பே பண்ணுறேன். எல்லா பேமெண்ட்டுக்குமே ஸ்டார்டிங்கில், அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்தாக நிறையவே கேஷ்பேக் வந்து இதுல கிடைச்சிட்டு இருக்குது. இதுல வந்து பாருங்க, இது ஒரு ₹3 கேஷ்பேக் வந்து கிடைச்சிருக்குது. அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ₹5 கேஷ்பேக் வந்து கிடைச்சிருக்குது பாருங்க. சோ இது மாதிரி இதுலயுமே வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஃபேக்கான அஃபிலியேட்டிங் லிங்கையோ, ஃபேக்கான அஃபிலியேட்டிங் பார்ட்னரோட ஃபேக்கான ரிவார்ட்ஸையும் உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் அப்படின்னு வந்து கிடைச்சதுன்னா அது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கேஷாக கிரெடிட்டட் ஆகிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷனை அதிகமாக யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுங்களே வந்து அந்த கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படிங்கிறத வந்து குறைப்பானுங்க.